त्र्यम्बकं यजामि வணக்கம். வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பிற்காக கௌரி. முதன்மை நிகழ்வுகள். நெல்லையப்பர் கோவில் ஆணி பெருவிழா தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்தனர். ஆனி மாத பிரம்மோற்சவ திருவிழா. திருவண்ணாமலையில் கொடியேற்றம். காரைக்காலில் மாங்கனி திருவிழா. காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆணி பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து சென்றனர். நெல்லையில் உள்ள புகழ்மிக்க காந்திமதியம்மன் உடனுரை அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் நடைபெறும் ஆணி பெருவிழா முக்கியமான நிகழ்வாகும். 514வது ஆண்டாக நடைபெறும் இந்த விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி அம்பாள் சிறப்பு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தனர். 9ஆம் நாள் நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் கோவிலிலிருந்து புறப்பட்ட உற்சவர் நெல்லையப்பர் மற்றும் காந்திமதியம்மன் ஆகியோர் திருத்தேரில் எழுந்தருளினர். அங்கு திரண்டிருந்த பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் தேரின் வடங்களை பிடித்து இழுத்து சென்றனர். சிறுவர் சிறுமியர் தேவாரம் திருவாசக பாடல்களை பாடியவாறு ஊர்வலமாக சென்றனர். 4 ரத வீதிகளிலும் வலம் வந்த தேரினை பல்லாயிரக்கணக்கான மக்கள் வணங்கினர். தேரோட்ட வைபவத்தில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர், நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேர் திருவிழாவை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேரோட்ட நிகழ்ச்சி ஆசியாவிலே 2வது தேர், மிகப்பெரிய தேர். முதலிலே விநாயகர் சுப்பிரமணியர் தேரானது இரவிலே இழுக்கப்பட்டு காலையிலே நெல்லையப்பர் தேரானது இழுக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து காந்திமதி அம்பாள் தேரானது இழுக்கப்படுகிறது. எல்லாம் நிலையம் வந்து சேர்ந்தவுடன் சண்டிகேஸ்வரர் தேரானது நிலையம் வந்து சேரும். அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா சௌபாகியங்களும் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் பொருட்டு காந்திமதியுடன் நெல்லையப்பர் திருவடிகளை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். சிவபெருமான் பொதுவாக அலங்கார பிரியர், இசை பிரியர். அவர் எப்போதுமே அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி அவருக்கு இசை பாடல்களால் ஓதுவதும் வாத்தியங்கள் வாசிப்பதும் அவருக்கு விருப்பமான செயல். ஆகையால் நாங்கள் இந்த பணிவிடையை கடந்த 9 வருடங்களாக எந்த விதமான குறையின்றி நிறைவாக செய்து கொண்டிருக்கிறோம். முழு மனதோடு செய்து கொண்டிருக்கிறோம். நெல்லையப்பர் கோயில் தேர் தான் திருநெல்வேலிக்கு ஒரு சிறப்பு. தேரோட்டம், ஆணி தேரோட்டங்கிறது நெல்லையினுடைய மிகப்பெரிய சிறப்பு. அதனால் எல்லா ஊர்லேருந்தும் இங்கேருந்து எங்கெல்லாம் வெளியே இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வருஷம் ரெகுலராக வந்து மிக சிறப்பாக இந்த தேரை இழுத்து இந்த பெருமையை நிலைநாட்டுறோம். 10 நாள் இந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு. இது 9 நாள் திருவிழா. ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சிகளோட, சாமியுடைய அனுக்கிரகத்தை பற்றின பக்தி சொற்பொழிவோட ரொம்ப சிறப்பாக நடந்தது. பக்தர்கள் எல்லோரும் பெருமானுடைய கருணையும் பெருமையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கோம். தேரோட்டம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஈவன் ஃபாரினர்ஸ் கூட வர்றதுக்கெலாம் நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் வராங்க. இன்னைக்கு தேரோட்டம் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. எங்களுக்கும் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். முதல்ல ஸ்ரீரங்கம் தேரை விட இதான் பெரிய தேர்ன்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கலாம் நமக்கு கொடுத்து வைக்கல. இந்த தேரோட மகிமை இங்கே வந்தால் தான் நிறைய மக்களுக்கு தெரியும். எல்லாரும் வருவாங்க. வெளிநாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் நிறைய பேர் வந்து போவாங்க. கூட்டங்கள் பிரமாண்டமாக இருக்கும். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத தட்சியாயனம் புண்ணிய காலத்தை ஒட்டி இன்று காலை கொடியேற்றப்பட்டதை தொடர்ந்து தமிழாண்டின் முதல் பிரம்மோற்சவம் விழா தொடங்கியது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் கொடியேற்றத்தை ஒட்டி காலையில் அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன், விநாயகர் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பூஜைக்கு பின் அதிகாலையில் மிதுன லக்னத்தில் தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் கொடிமரத்தை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று முழக்கமிட்டு வணங்கினர். அண்ணாமலையார் கோவிலில் ஹேவியலம்பி வருஷத்தில் ஆணி பிரம்மோற்சவம் கொடியேற்றம் இன்றைக்கி ஆரம்பமாயிருக்கு. இது வருஷம் முதல்ல நம்ம பெரிய கோயிலில் கொடியேற்ற விழாவில் இந்த விழா முதன்மையாக இருக்குது.
10 நாள் சுவாமி காலை மாலை இருவேளையிலும் சுவாமி மாட வீதி விழா. ஸ்மரணா தருணாச்சலம் என்று சொல்லக்கூடிய இணைக்க முக்தி தரக்கூடிய திருவிழாவில் கார்த்திகை தீபம் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தை போல ஆதி காலத்திலிருந்தே நடக்கக்கூடிய இந்த ஆணி பிரம்மோற்சவமானது மிக சிறப்பு வாய்ந்ததாகும். கொடி ஏறும் பொழுது தர்பகயிர், நூல் கயிர், சீலை என்ற 3 அங்கே மேலே ஏறுகிறது. மேலே இருக்கக்கூடிய கொடியிலே 6 ஆதாரங்கள், மனிதனுடைய வாழ்வில் 6 ஆதாரமாக அமைந்த நிலையில் அந்த கொடி மரத்தின் மேலே 6 ஆதாரங்கள் நீக்கப்படுகிறது. கீழே செல்லக்கூடிய அந்த தர்பை, நூல், சீலை என்பதிலே தத்துவமாக சொல்லும் பொழுது ஆணவம், கண்மம், மாயை இந்த 3ம் நீக்கப்படும் நிலையிலே அந்த தர்பையானது நீங்கி விடுகிறது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலில் மூலவருக்கு திருமஞ்சன ஆராதனை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு புனித நீர் நிரப்பப்பட்ட தங்க குடத்தை சுமந்து யானை ஊர்வலமாக கோவிலுக்கு வந்ததை பக்தர்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். திருச்சி அருகே ஸ்ரீரங்கம் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ரங்கநாதர் கோவில் புராணம் மற்றும் வரலாற்று கால சிறப்பு கொண்டது. மாதந்தோறும் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டின்படி ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளான இன்று ஸ்ரீ அரங்கநாதருக்கு சேஷ்டாபிஷேகம் என்னும் திருமஞ்சன ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக கொள்ளிடம் ஆற்றிலிருந்து திருமஞ்சனம் கலந்த புனித நீரை தங்க குடத்தில் நிரப்பி கோவில் யானை மீது வைத்து அர்ச்சகர் ஒருவர் சென்றார். அவரை தொடர்ந்து புனித நீர் நிரப்பப்பட்ட வெள்ளி குடங்களை சுமந்து மற்ற அர்ச்சகர்கள் ஊர்வலமாக கோவிலை நோக்கி புறப்பட்டனர். மேளதாளம் முழங்க ஊர்வலம் சித்திரை வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு திருமஞ்சன ஆராதனையும் பச்சை கற்பூரமும் சாற்றப்பட்டு பின்பு அங்கிகள் அணிவிக்கப்பட்டன. இந்த வைபவத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கங்களை எழுப்பி வழிபட்டனர். திருமஞ்சன ஆராதனையை முன்னிட்டு இன்றும் நாளையும் கருவறை சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய பலனே பூலோகத்தில் எல்லா விதமான ஜீவராசிகளும் சந்தோஷமாக தீர்த்த சமிருத்தியோட ஜல பஞ்சம் இல்லாமல் சௌக்கியமாக வாழணுன்றதுக்கோசம் பெருமாளுக்கு குளிரும் இந்த தங்க குடத்தில் ராஜாக்கள் காலத்தில் பண்ணி வச்ச தங்க குடமும் முன்னாடி கிட்டத்தட்ட எண்ணிக்கைக்கு அடங்காமல் நிறைய வெள்ளி குடத்தில் தீர்த்தங்கள் காவேரியிலேருந்து கொண்டு வந்து கோவில் ஆழ்வார் என்ற பல மூலஸ்தானம் கர்ப்ப கிரகத்துக்கே திருமஞ்சனம் பண்ணுவார். காரைக்கால் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் திருக்கோவில் மாங்கனி திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெற்று வருகிறது. விநாயக பூஜையுடன் நேற்று தொடங்கிய விழாவில் இன்று காரைக்கால் அம்மையாருக்கும் பரமதத்த செட்டியாருக்கும் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக திருக்கல்யாணம் நடைபெற்றது. விழாவில் காரைக்கால் மட்டுமின்றி நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி காரைக்கால் அம்மையார் மூலவர் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவின் முதன்மையான நிகழ்வான மாங்கனி திருவிழா நாளை நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் உள்ள புகழ்பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ரிஷிவந்தியத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு முத்தாம்பிகா சமேத அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. நாள்தோறும் வெவ்வேறு வாகனத்தில் அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி வீதி உலா வந்தார். கடைசி நாளான நேற்று உச்சிகால பூஜையும் அர்த்தநாரீஸ்வரர் திருத்தேர் வீதி உலாவும் விமர்சையாக நடைபெற்றது. புகழ்பெற்ற ரிஷிவந்திய அர்த்தநாரீஸ்வரர் ஆலய தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பாடாலூரில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். மாரியம்மன் செல்லியம்மன் கோவில் பஞ்ச பிரகார விழா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன.
பாடாலூர் அருள்மிகு மாரியம்மன், அருள்மிகு செல்லியம்மன், அருள்மிகு ஐயனார் திருக்கோவில் பஞ்ச பிரகார விழா மகா அபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூரில் உள்ள அருள்மிகு மாரியம்மன், செல்லியம்மன், ஐயனார் திருக்கோவில் பஞ்ச பிரகார திருவிழா இன்று தொடங்கியது. வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாக வேள்விகள் நடைபெற்றன. வாஸ்து பூஜையும், கிராம சந்தி பூஜையும், கோபூஜையும் நடைபெற்றன. மாடுகளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகமும், கலச பூஜையும், பூர்ண ஆகுதியும் நடைபெற்றன. தெய்வ திருமேனிகளுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்து தீப ஆராதனையும் நடைபெற்றது. வேண்டும் வரம் தரும் அம்மன் என்பதால் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பஞ்சப்பிரகார விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக கோபூஜை நடைபெற்றது. பல்வேறு பழங்களினாலே சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்று மற்றபடியாக அதாவது தெய்வத்துக்கு ஆராதனை வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்றது. இந்த ஊரிலே நல்ல மழை பெய்ய வேண்டும், எல்லா மக்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், தொழில்கள் எல்லாம் நன்றாக நடைபெற வேண்டும், நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக இந்த பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பஞ்சப்பிரகார விழா நடைபெற்றது. இந்த பஞ்சப்பிரகார விழாவில் அனைவரும் வந்து கலந்து கொண்டு மாரியம்மன் செல்லியம்மனை அருள் சக்தி வாய்ந்த கோயில் என்பதால் இங்கு வந்து அவர்கள் கேட்ட வரம் கிடைக்கும் என்று பக்தியோடு வந்து வணங்கி சென்றார்கள். பால், தயிர், 48 பல வகைகளும் அபிஷேகம் செய்து சாமிக்கு சிறப்பாக வழிபாடு செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள அருள்மிகு சொக்கநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற ஆணி தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அருப்புக்கோட்டையில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு சொக்கநாத சுவாமி 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் முக்கியமான ஆணி மாத பிரம்மோற்சவ விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சிறப்பு ஆராதனைகளும் உற்சவர் திருவீதி உலாவும் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவிலில் சொக்கநாத சுவாமிக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. பின்பு மேலதாளம் முழங்க ஊர்வலமாக வந்த சொக்கநாதர் பெரிய தேரில் எழுந்தருளினார். மீனாட்சி அம்மன் மற்றொரு தேரில் எழுந்தருளினார். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரினை பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்தனர். ஓம் நம சிவாயா என்ற பக்தி முழக்கங்களை எழுப்பிய மக்கள் சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மனையும் மனமுருக வழிபட்டனர். இந்த ஸ்தலமானது குரு சாபதோஷ நிவர்த்திக்காக ஏற்பட்ட ஸ்தலமாக கூறப்படுகிறது. இந்த ஆணி பிரம்மோற்சவ விழாவிலே பெரிய தேரிலே சொக்கநாத சுவாமியும் பிரியாவிடையும், சிறிய தேரிலே மீனாட்சி அம்மையும் நகர்வலமாக வருவார்கள். வருஷம் இங்கே தேரோட்டம் சிறப்பாக நடக்கும். இந்த கோயிலுக்கு தேரோட்டம் பார்க்க வந்தால் மனசில் நினைக்கிறதெல்லாம் நடக்கும், வேண்டுனதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஐதீகம். முத்துப்பட்டி கிராமத்திலேருந்து எல்லா மக்களும் பார்க்க வருவாங்க. திருவிழா பிரம்மனே வந்து இந்த திருவிழாவை நடத்தி கொடுக்கிறதாக நம்பப்படுது. தேரோட்டத்தில் தேரில் ஈஸ்வரன் எழுந்தருளி எல்லாரும் காட்சி கொடுக்கின்றார். அந்த காட்சியை கண்டு மகிழ்பவர்களுக்கெல்லாம் எல்லா நலனும் ஆண்டவன் கொடுப்பார், சிவபெருமான் கொடுப்பார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள அருள்மிகு மீனாட்சி உடனுரை சொக்கநாதர் கோவிலில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முறையூரில் சிவகங்கை தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் அருள்மிகு மீனாட்சி உடனுரை சொக்கநாதர் கோவில் உள்ளது. நூற்றாண்டு கால பழமை வாய்ந்த இந்த கோவிலில் மாதந்தோறும் நடைபெறும் விழாக்களில் ஆணி திருவிழாவிற்கு தனிச்சிறப்பு உண்டு. நடப்பாண்டிற்கான ஆணி திருவிழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. கோவிலிலிருந்து சிறப்பு அலங்காரத்துடன் புறப்பட்ட பிரியாவிடை உடனுரை சொக்கநாதர், அன்னை மீனாட்சி, விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய உற்சவர்கள் தனித்தனி தேரில் எழுந்தருளினர். பக்தர்கள் ஏராளமானோர் தேரின் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். தாம்பூல பையுடன் பெண்கள் வந்து தேர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளித்தனர். தேர் சுற்றுப்பாதையும் திரண்டிருந்த பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தும் வகையில் சிதறு தேங்காய் உடைத்து வழிபட்டனர். 4 மாட வீதிகளில் சொக்கநாதர் தேர் உள்ளிட்ட தேர்களும் பவனி வந்து அருள் பாலித்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்ததாக மக்கள் நிகழ்ந்தனர். தேனிக்காட்டு பத்ரகாளி அம்மன் கோவில் குடமுழுக்கு, மக்கள் ஏராளமானோர் தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. தேனியில் புகழ்பெற்ற காட்டு பத்ரகாளி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தேனியில் பழைய பேருந்து நிலையம் அருகே காட்டு பத்ரகாளி அம்மன் கோவில் உள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் சில மாதங்களுக்கு முன்பு திருப்பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்தன. அந்த திருப்பணிகள் நிறைவடைந்தவுடன் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கியது. யாக வேள்விகளில் புனித நீர் கலசங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. 4 கால பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து நேற்று காலை குடமுழுக்கு விழா தொடங்கியது. மேலதாளம் முழங்க புனித நீர் கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. பின்பு கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதேபோல் மூலவர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பத்ரகாளி அம்மனை வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள பெரவள்ளூர் அருள்மிகு தூளியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவாட்சி விழாவில் கனி இனிப்பு வகைகளை படையிலிட்டு பெண்கள் வழிபாடு நடத்தினர். பெரவள்ளூரில் உள்ள அருள்மிகு தூளியம்மன் கோவில் கிராம மக்களின் காவல் தெய்வமாக அருளாட்சி புரிந்து வருகிறார். மக்களை நோய் பாதிப்புகளிலிருந்து அம்மன் காப்பாற்றி வருவதால் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் நடைபெறும் திருவாட்சி திருவிழாவை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். நடப்பாண்டிற்கான திருவாட்சி திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கரகம் எடுத்தல், அம்மனுக்கு கூழ்வார்த்தல் உள்ளிட்ட பல்வேறு ஆராதனைகள் நாள்தோறும் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வான தூளியம்மன் திருவீதி நேற்று தொடங்கியது. பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தூளியம்மன் கிராம தெருக்களில் பவனி வந்தார். இதில் உள்ளூர் மட்டுமின்றி திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்களும் திரளாக கலந்து கொண்டனர். வீதிதோறும் பெண்கள் 9 வகையான கனிகள் மற்றும் பல்வேறு வகையான இனிப்புகளை படையிலிட்டு தூளியம்மனை வழிபட்டனர். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் பலி கொடுத்தும் அம்மனை தரிசனம் செய்தனர். மதுரை அவனியாபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு சோலையம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அவனியாபுரத்தில் உள்ள புகழ்மிக்க அருள்மிகு மந்தையம்மன் மற்றும் ஆதிபராசக்தி கோவில் 300 ஆண்டு கால பழமை வாய்ந்தது. மக்களின் காவல் தெய்வமாக மந்தையம்மன் போற்றப்பட்டு வருகிறார். பழமை வாய்ந்த இந்த கோவிலை புனரமைக்கும் பணிகளை ஊர் மக்கள் ஒன்றிணைந்து மேற்கொண்டனர். திருப்பணிகள் நிறைவுற்றவுடன் கடந்த 3ஆம் தேதி குடமுழுக்கு விழாவிற்கான யாக வேள்விகள் தொடங்கியது. 5 கால பூஜைகள் நேற்று நிறைவடைந்ததை அடுத்து புனித நீர் கலசங்கள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. மந்தையம்மன் மற்றும் ஆதிபராசக்தி கோவில் கோபுர விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கம் எழுப்பி அம்மனை மனமுருக வழிபட்டனர். குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மதுரையில் உள்ள அருள்மிகு கூடலழகர் பெருமாள் கோவிலில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு சயன கோலத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வைணவ கோவில்களில் கூடலழகர் பெருமாள் கோவிலுக்கு சிறப்பிடம் உண்டு. மூலவராக கூடலழகரும் மதுரவள்ளி மரகதவள்ளி தாயார் அருள்பாலித்து வருகின்றனர். ஆணி திருவிழா 6 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. தட்சிணா யாமம் என்று அழைக்கப்படும் இந்த நாட்களில் மூலவர் சயன கோலத்தில் காட்சியளிப்பார். இந்த கோலத்தில் பெருமாளை தரிசனம் செய்வது வாழ்நாள் பாக்கியம் என்பதால் பக்தர்கள் திரளாக கோவிலுக்கு வருவது வழக்கம். நேற்று சிறப்பு அலங்காரத்தில் கூடலழகர் சயன கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சிறப்பு ஆராதனையில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கூடலழகரை மனமுருக தரிசனம் செய்தனர். கரூரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் பெண்கள் உள்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக வழிபட்டனர். கரூரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் பிரதோஷத்தை ஒட்டி நேற்று மாலை கருவறையின் முன்பு உள்ள நந்தி பகவானுக்கு பால், தயிர், நெய், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதேபோல் மூலவர் மற்றும் அலங்காரவள்ளி மற்றும் சௌந்தர நாயகி அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மலர்களால் நந்தி பகவான் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. பிரதோஷ வழிபாட்டில் பெண்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நந்தி பகவானையும் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகளையும் வழிபட்டனர். வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மாதம் 2 முறை நடைபெறும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் மனக்குறை நீங்குவதுடன் வாழ்க்கை சவால்களை எளிதாக எதிர்கொள்ளும் நம்பிக்கையும் பிறப்பதாக பக்தர்கள் தெரிவித்தனர். இத்துடன் இன்றைய வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் வரும் திங்கள் இரவு 7 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.